ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிகேட் பில்லிங் சாஃப்ட்வேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை இதுலலாம் வந்து காம்போ ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஐட்டம் சேர்த்து ஒரே பேக்கிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. அதை எப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறது? அதே மாதிரி வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் சைடில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே வந்து இந்த காம்போ மேக்கிங் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் 3வது பார்த்தீங்கன்னா, இதில நீங்க ஃப்ரீ குவான்டிட்டி கூட மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விதமான ஆப்ஷன் தான் நீங்க பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. இதில இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோல வந்து இதில காம்போ எப்படி மேக் பண்றது? அப்புறம் இதிலேயே வந்து பை ஒன் கெட் ஒன் எப்படி யூஸ் பண்றது? நெக்ஸ்ட் வந்து இதில ஃப்ரீ குவான்டிட்டி எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட்டு டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரை லாகின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ்ல போயிட்டு காம்போ மேக் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்றோம். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல இந்த காம்போ நேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு உங்களோட பேக்கேஜ் என்னவோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நட்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். நட்ஸ் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணாதான் இது என்ன பண்ணும்னா புது காம்போவா இதை கிரியேட் பண்ணிக்கும். இப்போ இதை நீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த நட்ஸ் பேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பார்கோடு ஜென்ரேட் ஆகிடும். இந்த பார்கோடை நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு அந்த பேக்கேஜில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கனாலே போதும். இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பில்லிங்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த நட்ஸ் பேக் இதுக்குள்ள வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் என்டர் பண்ண போறேன். நீங்க இது வந்து பார்கோடு ஸ்கேன் பண்ணியும் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராடக்டோட நேம் அடிச்சு டைப் பண்ணியும் வந்து என்டர் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்கோடு போடுறேன். போட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா ரேட்டுக்கு வரும். இங்க இதோட ரேட் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. ரேட் வந்து ஒரு 7 rupees கொடுக்குறேன். அதாவது எத்தனை குவான்டிட்டி வந்து இந்த பேக்கேஜில் வந்து இது இன்க்ளூட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். நான் வந்து 2 குவான்டிட்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸோ இப்போ பார்கோடு ஸ்கேன் பண்ணி ஐட்டம்ஸ் என்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ட்ரை அப்படின்னு டைப் பண்ணும்போதே கீழே வந்து பாருங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் வித் ஹனி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு ரேட்டு மாற்றணும்னா மாற்றிக்கோங்க, இல்லை ரேட்டு மாற்ற தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஃபால்ட் குவான்டிட்டி வந்து ஒரு 2 கொடுக்குறேன். இப்போ நம்ம 2 ஐட்டம்ஸ் என்டர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் வேணுனாலும் இதில் இந்த காம்போ பேக்கேஜில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை சேவ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நட்ஸ் பேக்குங்கிறத திரும்ப செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்கீங்களோ இது எல்லாமே லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், இப்போ இந்த ரேட் வந்து 8 rupees மாற்றணும்னா நீங்கள் மாற்றிட்டு கூட திரும்ப வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிக்கும். திரும்ப பாருங்க, நான் நட்ஸ் பேக்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ரேட்டு 8 rupeesக்கு மாறிடுச்சு. கீழே வந்து 130 rupees இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து சப் டோட்டல் 138 rupees வருது இந்த பேக்கேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீட்டைல் பில்லிங் ஸ்க்ரீனுக்கு போகிறோம். பில்லிங் ஸ்க்ரீனில் CBB2 இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் சரி, டைப் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் வந்து வந்துடும். திரும்பவும் வந்து இதே பேக்கேஜை 2 டைம் 3 டைம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கூட CBB2 இதை வந்து செகண்ட் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா 2 பேக்கேஜ் ஆகிடும். யூஸ்வலாக நம்ம பில் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு F1 கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். F1 கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு என்டரை தட்டுங்க. இப்போ வந்து பில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் பிரிண்டருக்கு பதிலாக இப்போ PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நமக்கு பில்லு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இதில் பாருங்க குவான்டிட்டி வந்து 4 குவான்டிட்டி வந்துருச்சு. ஸோ டோட்டல் டுடே சேவிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ குவான்டிட்டி கூட இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோல்கேட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி 1+1 ஆஃபர் கிரியேட் பண்ணுறது, இல்லை இன்னும் டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1, பை 3 get 3, பை 3 get 1 இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இந்த காம்போவில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் காம்போ நேம் வந்து கோல்கேட் பேக்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேமில் கோல்கேட் சால்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் நேம் டைப் பண்ணியோ பார்கோடு ஸ்கேன் பண்ணியோ கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட டிஃபால்ட் குவான்டிட்டி வந்து 1ன்னு கொடுத்துட்றேன். இதுக்கு நம்ம ஃப்ரீ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்சில்க் ஷாம்பு 3 rupees வந்து கொடுக்குறோம் அப்படின்னா
இதோட ரேட் வந்து 0ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரீ குவான்டிட்டி நீங்கள் கொடுக்கும்போது இதோட ரேட் வந்து 0வா இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்ட்வேரில் வந்து அது ஃப்ரீ குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணணும். டிஃபால்ட் குவான்டிட்டி 1ன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரேட் 0ன்னு இருக்கு. இது ஏன்னா இது வந்து ஃப்ரீ குவான்டிட்டி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் 120 rupees வருது. நெக்ஸ்ட் இந்த காம்போ நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோல்கேட் பேக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது ஒரு காம்போ வந்து நீங்கள் டெலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெலீட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இதில் ப்ராடக்ட் நேம் வந்து கோல்கேட் சால்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டிஃபால்ட் குவான்டிட்டி வந்து 1ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதுக்கு சன்சில்க் ஷாம்பு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதோட ரேட் வந்து 0ன்னு கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீ குவான்டிட்டியாக கொடுக்கும்போது அதோட ரேட் 0ன்னு இருந்தால் தான் அதை ஃப்ரீன்னு எடுத்துக்கும். டிஃபால்ட் குவான்டிட்டி வந்து 1ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். CBP3 அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் இப்போ ரீட்டைல் பில்லில் போயிட்டு இந்த CBP3ங்கிறத ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணும்போது இந்த இடத்துல ரேட்டு பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா F1 கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பிரிண்டருக்கு பதிலாக PDF கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பில்லில் பார்த்தீங்கன்னா கோல்கேட் அதோட ரேட்டு MRP எல்லாமே காமிச்சிருச்சு. பட் சன்சில்க் ஷாம்புக்கு எதுவுமே ரேட்டு கொடுக்கல. ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ்ங்கிறதுனால காமிக்கல. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து இங்கே பில்லோட எண்டிங்கில் காமிச்சிடும். ஸோ இது கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸு கரெக்டாக கேட்டு வாங்குறதுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கும் வந்து இது ஈஸியாக இருக்கும். இந்த காம்போ மேக்கிங் ஸ்க்ரீன் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃப்ரீ அப்புறம் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் 1+1 ஆஃபர் கிரியேட் பண்ணுறதுக்கு, பை 1 கெட் 1 ஆஃபர் கிரியேட் பண்ணுறதுக்கு, பை 3 கெட் 1 ஆஃபர் கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் வேரியண்ட்டில் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டாபிக் புரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.